ஒரு மனிதனை பூரணமாக்குறது தான் வாசிப்பு. ஆனால் அந்த வாசிப்பை வாசிக்கிறதுக்கு நம்மளில் நிறைய பேருக்கு இப்போ அதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் வாசிப்புக்கு நேரம் இல்லைங்கிறத விட நீங்கள் நேரத்தை ஒதுக்கவில்லைங்கிறதே இதன் கருத்து. நான் படித்ததில் பிடிச்ச அருமையான புத்தகத்தின் சுருக்கமான பதிவுகளை தான் இனி வரும் பதிவில் நான் தரத்துக்கு இருக்கேன். அந்த வகையில் அதுக்கு முன்னே நம்ம பார்க்கணும், நம்மளோட வாழ்வில் பவர்ஃபுல் பர்சனாக மாறுறதுக்கு ஒரு சில விடயங்களை நம்ம கடைபிடிக்கணும். அதில் மிக முக்கியமான ஒன்று தான் நீங்கள் கோபமாக இருக்கிற நேரம் எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது. கோபம்கிட்ட சொல்கிறது ஒரு கொடியதுண்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒன்று. அடுத்த விடயம் பொறுமை. பொறுமைங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் உயர்ந்த பதவி உயர்ந்த இடத்தை அடையணும்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையில் பொறுமை மிக மிக அவசியம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு விதையை விதைக்கிங்க, அதை தோண்டி தோண்டி பார்த்தா முளைக்குமா? இல்லை தானே. அது மாதிரித்தான் அடுத்த விடயம்தான் எவரையும் தாழ்வாக மதிப்பிடக்கூடாது. தாழ்வாக எவரையும் மதிப்பிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வேலையாக இருக்கிறவன் நாளைக்கு பணக்காரனாக மாறுவான். அதை கவனமாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த விடயம்தான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொன்னால் அதில் என்ன நன்மை கிடைக்கும், அது செய்யலன்னு சொன்னால் என்ன நமக்கு தீங்கு விளைவிக்கும் என்கிறத நம்ம பார்க்க வேணும். அடுத்த ஒரு மிக முக்கியமான விடயம், ஒரு பெரிய பொசிஷனுக்கு, அதாவது ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு போகிறதுக்கு முன்னர் நம்ம மனிதர்களை படிக்கணும். இப்போ முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், எல்லாத்த படிப்பை படிக்கிறதுக்கு முதல் மனுஷங்களை படிக்கிறது தான் மிக முக்கியம். அடுத்தது, எல்லோரையும் முழுமையாக நம்பக்கூடாது. நம்ம நம்பிக்கை வைக்கிறவர் நாளைக்கு நமக்கு துரோகம் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவற்றை பற்றி தான் ராபர்ட் கிரீன் எழுதிய த 48 Laws of Power என்கின்ற புத்தகம் சொல்லுது. 48 laws, அதாவது 48 laws செய்யும் ஒவ்வொன்றாக இனி வரும் காலங்களில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அவர் எழுதிய புத்தகத்தின் சுருக்கமான பதிவை உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். இந்த 48 laws-ல் உங்களோட லைஃபுக்கு எந்தெந்த லோ செட் ஆகுமோ அதை எடுத்து நடக்கிறது உங்களோட விருப்பம். சரி, இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லோவை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்னும் என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மற்றொரு வீடியோ பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் டாக்டர் சார்ஜன். நன்றி, வணக்கம்.